விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி இன்னும் தீவிரமாக இருக்கும், பெரியதாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. இப்போ நாளைக்கு வார் ட்ரில் அதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. போர் ஒத்திகை நடைபெற இருக்கிறது. இது எந்தெந்த மாநிலங்கள் எங்கெல்லாம் நடைபெற போகிறது, எத்தனை மணிக்கு இந்த போர் ஒத்திகை நடைபெறும்? நாளை காலை 10:45 மணிக்கு இந்த போர் ஒத்திகை நாடு முழுவதும் தொடங்க இருக்கிறது. இதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒருங்கிணைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் 244 மாவட்டங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டங்களிலே ஒத்திகை நடத்தி மாநில நிர்வாகங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுமம் ஆகியவை ஒருங்கிணைந்து போர் ஒருவேளை சூழல் ஏற்பட்டால் அப்போது எப்படி மக்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்னெச்சரிக்கையாக நடத்தப்படுகிறது. இதனால் நிச்சயமாக இந்தியா மீது தாக்குதல் நடைபெறும் என்பதோ அல்லது போர் உடனடியாக மூண்டுவிடும் என்றோ அர்த்தம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சூழல் வரும்போது அதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் போன்ற எல்லைகளிலே பலமுறை இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அங்குள்ள பங்கர்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு அங்கு மக்கள் பதுங்குவதற்கு தயாராக வைக்கப்பட்டு அத்துடன் தேவையான உணவு, குடிநீர் ஆகியவையும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஆனால் தற்போதுள்ள சூழலிலே காஷ்மீர், பஞ்சாப் எல்லைகளை தாண்டி பிற இடங்களில் கூட பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆகவேதான் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் சூழலிலே அதனால் இந்திய மக்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. கர்னல் தியாகராஜன் சார், நீங்க முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் இந்திய ராணுவ பலத்தை ஒப்பிடும்போது மிக குறைவு அப்படின்ற அடிப்படையில இந்த போர் ஒத்திகை இந்தியால நடத்தப்படுவது என்ன காரணத்தினால்? நம்ம தான் பாகிஸ்தானை முதல்ல ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நம்ம தான் முதல்ல தாக்க போறோம் அப்படின்னா இது பாகிஸ்தானுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தியா? இது போன்ற போர் ஒத்திகைகள்னால பாகிஸ்தானுக்கு இந்திய அரசு சமிக்கையை கொடுக்குதா? இது உலகத்திற்கே கொடுத்த சமிக்கையாக எடுத்துக்கலாம். நாங்க போர்க்கால நடவடிக்கையிலோ அல்லது போருக்கான ஒரு முக்கியமான ஒரு 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 ஸ்டெப்லயோ நம்ம இறங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உலகத்துக்கே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாக்குறேன். இன்க்ளூடிங் சைனாவிற்கு நாங்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவர்கள் கொடுத்திருக்கார்கள். அவர்கள் கொடுக்கின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்க்கலாம். எங்களுடைய நாடு போருக்காக தயாராகி கொண்டிருக்கின்றது, மக்கள் போருக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பாட்டை வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்ம அவர்கள் மீது போர் தொடுக்கும் பொழுது அவங்க ரிட்டாலியேஷன் அவங்க பண்ணுவாங்க. பாகிஸ்தான் நம்ம மீது திருப்பி தாக்குவார்கள். அப்படி திருப்பி தாக்கும் பொழுது ஒரு தற்பாதுகாப்புக்காக தான் இந்த ஒத்திகை செய்யப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி அதாவது எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவிற்கு இந்த போரை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய கையில் இருக்கின்றது. நம்ம ஒரு லிமிட்டட் வாரம் தொடங்கும் பொழுது அவர்கள் அதை அடுத்த நிலைக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போனாங்கன்னா நம்ம திருப்பி அந்த லெவலுக்கு மேல நம்ம பதிலடி கொடுப்போம். ஸோ இந்த எஸ்கலேஷன் லேடர்ங்கிறது உயர்ந்து கொண்டே போகும். அப்படி போகும் பொழுது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கன்வென்ஷனல் வாராக வருமா? எந்தெந்த நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வரும்? நமக்கு எந்தெந்த நாடுகள் வரும்? எதிர்பாராத விதமாக ஒரு நீண்ட போராக ஏற்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு, எல்லா காரணிகளையும் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு அரசு திட்டமிடும். அப்படி அவர்கள் செய்த ஒரு நல்ல ஒரு செவ்வனே செய்த ஒரு நல்ல திட்டமாக, நீண்ட ஒரு தூர பார்வையாக நான் இதை பார்க்கிறேன். கர்னல், இன்னொரு சிறிய கேள்வியோட, இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தி சொல்லிட்டு இருக்கோம், அதனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு 10:45 மணிக்கு மேல ட்ரில் அப்படிங்கும்போது இங்கேயும் இணையதள முடக்கமோ இல்ல மின்சாரம் துண்டிப்பு அது போன்ற ஒரு சில இடங்கள் அதுவும் செய்து பார்ப்பார்களா? இது ராணுவம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மட்டும் இருக்குமா இல்ல பொதுமக்களுக்கான செய்தியும் இதுதானா? இல்ல, இது
உங்களுடைய நிருபர் சொன்ன மாதிரி 244 மாவட்டங்கள் வந்து இதற்காக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து முழுமையான போர் ஒத்திகை வந்து அவங்க வந்து செய்வாங்க. அது வந்து நிச்சயமாக பொதுமக்களுக்கும் அதை பத்தி வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாத ஒத்திகை. நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய ராணுவம், துணை ராணுவம், அதை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அது மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ஜிஓஸ் த பார்டர் செக்யூரிட்டிஸ், அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவர்கள் ஈவன் தே மே சூஸ் வெட்டரன்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கெல்லாம் வச்சு அவங்க வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நன்றி கர்னல், எங்களோடு இணைந்தமைக்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கி இருக்கிறீர்கள். நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.